கோபிச்செட்டிப்பாளையம் நகரமே அதிர்கின்ற அளவுக்கு, குளிர்கின்ற அளவுக்கு, எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் கடல் போல் காட்சியளிக்கின்றது. 1.5 மாத இடைவெளிக்கு பிறகு தேர்தல் பரப்புரையை தொடங்கியிருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆக்ரோஷமாக பேசி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியின் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தேர்தல் பரப்புரை அடுத்த கட்டமாக ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டது. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்த நிலையில் அவரது சொந்த தொகுதியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியின் உரை எப்படி இருக்கும் என்று எதிர்பார்ப்பு அதிகரித்து இருந்தது. அதற்கேற்றாற்போல் அசத்த வைக்கும் வரவேற்பு, வான வேடிக்கை, பெருந்திரள் கூட்டம் என கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக பொதுக்கூட்டம் ஆரவாரமாக காணப்பட்டது. விவசாயிகள் பிரச்சினை, சட்டம் ஒழுங்கு, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் குடும்ப ஆதிக்கம் மேலோங்கி இருப்பதாக குற்றச்சாட்டு என எடப்பாடி பழனிசாமியின் பேச்சு ஆக்ரோஷமாக காணப்பட்டது. தேர்தல் நேரத்தில் பாதி அமைச்சர்கள் சிறையில் இருப்பார்கள் என்றும் ஆக்ரோஷமாக கூறினார். முன்னேற்ற கழகம் 4 அதிகார மையம், ஒரு முதலமைச்சர் இருந்தாலே தாக்கு பிடிக்க முடியாது. தமிழகத்தில் 4 முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஆட்டி படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு திரு ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலின், திரு சபரீஸ்வரன், திரு ஸ்டாலினுடைய மனைவி துர்கா, 4 பேர் ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் தமிழ்நாட்டுக்கு சட்ட ஒழுங்கு நிறைந்த டிஜிபியை நியமிக்க முடியல. ஒரு டிஜிபியை நியமிக்க முடியாத ஒரு அரசாங்கம். அதே போல டாஸ்மாக் உங்களுக்கு நல்லா தெரியும். டாஸ்மாக்ல 10 ரூபா யாரு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. செந்தில் பாலாஜி, நம்ம யாரும் கடைக்கு போகாதீங்க. திமுக அதிகமா கடைக்கு போகிறாங்க. அவன் மனம் தான் மேல போயிட்டு இருக்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அவர்கள் கூடுதலா அந்த டாஸ்மாக் கடையில வாங்கினாங்க. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது டாஸ்மாக் கடையில. அப்படின்னா மேலிடத்துக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 15 கோடி போகுது. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி போயிருக்குது. 4 வருஷத்துல 4.5 ஆண்டுல சுமார் 22,000 கோடி டாஸ்மாக் இருந்து மட்டும் இந்த 10 ரூபா வசூல் பண்ணி மேலிடத்துக்கு போயிருக்குது. இப்படிப்பட்ட ஊழல் அரசு தொடர வேண்டுமா? அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதையெல்லாம் விசாரிக்கப்பட்டு இதில் யார் தவறு செய்தார்களோ அவர் மீதெல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அனைவரும் எதிர்பார்த்தபடி செங்கோட்டையனையும் தாக்கி பேசினார் எடப்பாடி கே பழனிசாமி. எம்எல்ஏவாக வெற்றி பெறுவதற்கு வாக்கு கேட்டு வந்த செங்கோட்டையன் ராஜினாமா செய்வதற்கு முன் கேட்டாரா என்ற கேள்வியை அங்கிருந்த மக்களிடம் முன்வைத்தார். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்களை ஒருங்கிணைப்பதற்கு காலக்கெடு விதித்ததை அங்கு கூடியிருந்த மக்களுக்கு LED திரையின் மூலமும் சுட்டிக்காட்டி செங்கோட்டையன் மீதான எதிர்ப்பையும் விமர்சனத்தையும் கூர்மைப்படுத்த தவறவில்லை. ஏற்கனவே வேறொரு இயக்கத்தினுடைய முக்கிய பிரமுகர்களை சந்திச்சார். அதே தவறு, அதையும் நாங்கள் கண்டுகொள்ளவில்லை. அத்திக்கடை அவனாசி திட்டத்திலே பங்கு பெறவில்லை, அதையும் நாங்கள் கண்டுகொள்ளாமல் தான் இருந்தோம். அவருக்கும் உண்டான மரியாதையை நாங்கள் கொடுத்தோம். ஆனால் அவர் திருந்தல்வாடி அல்ல. அதற்கு மாறாக நான் மனம் திறந்து பேசுகிறேன் என்று சொல்லி இங்கே கோபிச்செட்டிப்பாளையத்திலே ஒரு பேட்டி கொடுக்கிறார். அந்த பேட்டியிலே அவர் சொன்ன செய்தி அங்க LED திரைக்காட்சியில பாருங்க. 10 நாள் என்னுடைய கருத்தை பிரதிபலித்திருக்கிறேன். இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன். ஆக கெடு விதித்திருக்கின்றார். 10 நாள்ல எடப்பாடி பழனிசாமி இந்த இணைப்பை முன்னிறுத்தல் என்றால் நானே முன்னிருந்து நிறுத்துவேன் என்று தலைமைக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார். அப்படிப்பட்டவரை நாங்கள் எப்படி இயக்கத்திலே தொடர முடியும்? அப்படிப்பட்டவரை எப்படி இயக்கத்திலே தொடர்வதற்கு தலைமை அனுமதிக்கும் என்பதை எண்ணிப்பார்கள். அதே வேளையில் ஆளும் கட்சிக்கு எதிரான குற்றச்சாட்டுகளில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி
கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் மீதான எதிர்ப்பை தீவிரப்படுத்த வேண்டியதன் அவசியம் என்னவென்றும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகின்றன.